பிரைஸ் தி லார்ட். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் தியானிக்கும் போது, நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினாலே வழி நடத்தினீர். நம்முடைய வாழ்க்கை பயணம் அது உன்னத பயணம். நம்முடைய வாழ்க்கை பயணம் பரலோக பயணம். நம்முடைய வாழ்க்கை பயணம் நித்திய பயணம். நம்முடைய வாழ்க்கை பயணம் கிருபையின் பயணம். நம்முடைய வாழ்க்கையின் பயணம் அற்புத பயணம். இன்றைக்கு இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களை, அவர் செங்கடலை பிளந்து ஜனங்களை மீட்டு அவர்களை கொண்டு வருகிறார். பார்வோனுடைய மிகப்பெரிய ஆதிக்க சக்தி, ஜனங்களை அடிமைப்படுத்தின சாம்ராஜ்யம், தேவ ஜனங்களை ஒடுக்கின அரசாங்கம், தேவனுடைய பிள்ளைகளை அந்த இடத்துல பழுகக்கூடாதபடிக்கு தீங்கு நினைத்த கூட்டத்தின் மத்தியிலே தேவன் அவர்கள் நடுவிலிருந்து மீட்டு கொண்டு வந்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில யாராவது உங்களை சிறுமைப்படுத்தி வைத்திருக்கிறார்களா? இந்த நேரத்துல இந்த வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. எந்த இடத்துல உங்க வாழ்க்கை நொறுக்கப்பட்டு அடிமைத்தனத்தில் இருக்கிறதோ, இன்றைக்கே கர்த்தர் உங்கள் மேல் மனதுருக்கம் உள்ள தேவனாய் இருக்கிறார். தேவன் நிச்சயமாய் அந்த அப்படிப்பட்ட நெருக்கம் உள்ள மனிதர்கள் இடத்திலிருந்து தேவன் உங்களை மீட்டு கொண்டு வருவார். நீர் மீட்டு கொண்டு இந்த ஜனங்களை உங்களுடைய கிருபையினாலே அழைத்தவர். இன்றைக்கு உங்க மேல தேவனுடைய ஒரு விசேஷமான கிருபை இருக்குதுங்க. அந்த கிருபை இருக்கிறதுனால தான் நீங்க வேதத்தை கையில் எடுக்கிறீங்க. அந்த கிருபை இருக்கிறதுனால தான் விசுவாச வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிறீங்க. அந்த கிருபை இருக்கிறதுனால தான் இயேசுவே மெய்யான தேவன் என்பதை அறிக்கை செய்திருக்கிறீங்க. உங்க அழைப்பு விசேஷமானது. அது கிருபையின் அழைப்பு. உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினாலே வழி நடத்தினீர். இன்றைக்கு நம்ம போகக்கூடிய இந்த வனாந்திரம் போன்ற இந்த வாழ்க்கை பயணம் எங்க தெரியுமா கொண்டு போகுது? அது பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக. இந்த உலகம் நமக்கு தற்காலிகமானதுங்க. இந்த உலகத்துல நம்ம நிரந்தரமா இருக்க போறதும் கிடையாது. ஒரு நாள் இந்த வாழ்க்கை பயணத்தை முடித்த பிற்பாடு ஒரு மகிமையான ஒரு இடம், அது பரலோகம். அந்த வாசஸ்தலத்துக்கு நம்ம எல்லாரும் போக போறோம். எனவே இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில தேவனை மாத்திரம் சார்ந்து இருப்போம். எதற்காக நம்ம மீட்டு கொள்ளப்பட்டோமோ அதுதான் நம்முடைய லைஃப் பர்பஸ் ஜேர்னியா இருக்கட்டும். வாழ்க்கையில விசுவாசத்துக்காக எதை வேணா தியாகம் பண்ணுங்க. ஆனா எல்லாவற்றையும் ஆதாயப்படுத்துறேன்னு சொல்லி விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. தேவ சமூகத்தை விட்டுறக்கூடாது. ஏனென்றால் பரிசுத்த வாசஸ்தலம், அதை மாத்திரம் தியானம் செஞ்சு பாருங்களேன். உங்க வாழ்க்கையில நீங்க இழந்த இழப்பை பெருசா நினைக்க மாட்டீங்க. நீங்க சிந்துற கண்ணீரெல்லாம் ஒரு மகிமை நம்பிக்கைக்குள்ள இருக்கும். இந்த கண்ணீருக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டு. இந்த பூமியில ஒரு நாள் நான் இந்த வாழ்க்கை பயணத்தை முடித்து விட்டு கர்த்தரோடு நான் இருப்பேன். அது நாள் வரையில இந்த கண்ணீர் என்னை தேவனை விட்டு பிரிக்க முடியாது. அந்த மகிமை நம்பிக்கைக்குள்ள தேவ பலத்தினால கர்த்தர் கொண்டு செல்வார். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. உங்க முதுமையோ, உங்க பொருளாதாரத்தையோ, உங்க இயலாமையோ, உங்க பலவீனத்தையோ, உங்கள் நிராகரிப்பையோ, மனிதருடைய அவமதிப்பையோ எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. இதெல்லாம் இம்மைக்குரியது. தேவன் நிச்சயமாய் பரலோகத்திலிருந்து உன்னத ஆசீர்வாதங்களை உங்களுக்கு அவர் தருவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, இந்த புதிய நாளிலே நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய ஜனங்கள் மேல உங்களுடைய கிருபை வெளிப்பட்டோம்ப்பா. கிருபையினால அழைத்தவர், உங்களுடைய பலத்தினாலே உங்களுடைய மகிமையின் பிரசனத்துக்கு நேராக நடத்துகிறவர். இந்த நேரத்துல யாரெல்லாம் ஆண்டவரே விசுவாசத்தோடு, ஆண்டவரே கண்ணீரின் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, உங்க மகிமை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.